இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் அதோட நேச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். இதை கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலாக நம்மளை கவுண்ட் பண்ண சொன்னால் எதுலேருந்து கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 எக்ஸட்ரா எவ்வளோ எலிமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ நேச்சுரலாக கவுண்டிங் யூஸ் ஆகிற நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இதை ஸ்கிரிப்ட் எண் ஆர் கேபிட்டல் எண் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. இப்போது ரெண்டு நேச்சுரல் நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேமாக இருக்கலாம் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது எகெயின் அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும். மல்டிபிள் பண்ணாலும் நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும். இப்போது அந்த ரெண்டு நம்பரையும் சேமாக சூஸ் பண்ணிக்கோங்க. சேமாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எப்பவுமே அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0 தான் இருக்கும். பட் நேச்சுரல் நம்பர்ஸில் 0 கிடையாது. ஏன்னா நம்ம கவுண்ட் பண்ணும்போது 0லேருந்து பண்ண மாட்டோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். இதை டபிள்யூன்னு டினோட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் 0 1 2 3 எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. இப்போது ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணிக்கங்க. ரெண்டுமே ஹோல் நம்பர்ஸாக இருக்கலாம். இப்போது அதில் ஒரு நம்பர் ஸ்மாலாகவும் ஒரு நம்பர் பிக்காகவும் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மால் மைனஸ் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் நெகட்டிவ்ஸில் கிடைக்கும். ஸோ எகைன் ஹோல் நம்பர் சிஸ்டத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் அண்ட் தயர் நெகட்டிவ் பார்ட்னர்ஸ். ஸோ இதை இசட் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 0 1 2 3 -1 -2 எக்ஸ்ட்ரா அப் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி. இதை பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அண்ட் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு டிஃபைன் பண்ணலாம். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் நேச்சுரல் நம்பர்ஸ், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் நெகட்டிவ் சைன் இருக்க நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு நான் பாசிட்டிவ் அண்ட் நான் நெகட்டிவ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. நான் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எய்தர் 0 ஆர் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். நான் நெகட்டிவை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எய்தர் 0 ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அண்ட் ஃபைனலாக 0 ஸ்பெஷல் கேஸ். அதை பாசிட்டிவ்னு டிசைட் பண்ண முடியாது, நெகட்டிவ் அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. ஆட் நம்பர்ஸ். இதை இன்டீஜர்ஸில் டிஃபைன் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு இன்டீஜரை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இன்டீஜரை ஆட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணணுன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 கிடச்சிதுன்னா நீங்கள் சூஸ் பண்ண இன்டீஜர் ஆட். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டெஃபினிஷன் பாருங்கள். நீங்கள் சூஸ் பண்ண இன்டீஜர் கூட 1 ஆட் பண்ணணும். அதோட ஆன்சர் மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ண இன்டீஜர் ஆட் நம்பர் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஆட் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 3 5 எக்ஸட்ரா -1 -3 -5 எக்ஸட்ரா அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்ஸ். சேம் ஆஸ் யூஸ்வல் ஈவன் நம்பரையும் இன்டிஜர்ஸில் டிஃபைன் பண்ணுறாங்க. நீங்கள் சூஸ் பண்ண இன்டிஜர் ஈவனான்னு செக் பண்ணணுன்னா 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 கிடைக்கணும். ரிமைண்டர் 0 கிடச்சிதுன்னா நீங்கள் சூஸ் பண்ண இன்டிஜர் ஈவன் நம்பர் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெஃபினிஷன் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ண நம்பரை மல்டிபிள் ஆஃப் 2 ஆர் டிவிசிபிள் பை 2ஆக எழுத முடிஞ்சுது அப்படின்னா ஸோ அந்த டைப் ஆஃப் நம்பர்ஸும் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஈவன் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 2 4 6. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா -2 -4 -6 அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. அடுத்தது ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் மேலே தான் டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போது எக்ஸ் பி எனி நேச்சுரல் நம்பர். நீங்கள் ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பரை சூஸ் பண்ணி ப்ரைம்னு செக் பண்ணணுன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா நீங்கள் சூஸ் பண்ண நம்பர் கிரேட்டர் தென் 1ஆக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் 2 டிவிசர்ஸ் தான் இருக்கணும். ஒன்று 1, ரெண்டாவது இட் செல்ஃப். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2 3 5 7 11 13 17 எக்ஸட்ரா. ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் தான் இருக்குது. 2 மட்டும்தான் ஒன்லி ஈவன் ப்ரைம். மீது எல்லாமே ஆட் ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1லேருந்து 100 வரைக்கும் 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 1லேருந்து 1000 வரைக்கும் 168 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம். ஸோ ஏதாவது ரெண்டு நேச்சுரல் நம்பர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அது கோப்ரைம் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோன்னா அந்த ரெண்டு நம்பருக்கும் ஜிசிடி அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 அப்படிங்கிற நம்பராக தான் இருக்கணும். வேறு எந்த ஒரு டிவிசர்ஸும் காமனாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கோப்ரைம்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ சம் கோப்ரைம்ஸ் 2, 3, 15, 17 இதோட ஜிசிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
1 தான் இருக்கும். வேறு எந்த நம்பராலையும் இந்த 2 நம்பர்ஸில் டிவைட் ஆகாது. காம்போசிட் நம்பர்ஸ் இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் டிஃபைன் பண்ணுறாங்க. இதோட டிவிசர்ஸில் மட்டும் சின்ன சேஞ்ச். இதுக்கு மோர் தென் 2 டிவிசர்ஸ் இருக்கணும். மினிமம் வந்து 3 டிவிசர்ஸாவது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கலாம். 1 வந்து ஸ்பெஷல் ப்ரைம்னு டிசைட் பண்ண முடியாது, காம்போசிட் நம்பர் அப்படின்னும் டிசைட் பண்ண முடியாது. பர்ஃபெக்ட் நம்பர் a natural number that is equal to the sum of its proper divisors. ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பரை சூஸ் பண்ணிட்டு அது பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரோட ப்ராப்பர் டிவிசர்ஸ் ஃபைன் பண்ணணும். ப்ராப்பர் டிவிசர்ஸ் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்ச ப்ராப்பர் டிவிசர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண நம்பரே ஆன்சராக கிடச்சிதுன்னா அதுதான் வந்து பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6, ஸோ அப்புறம் 28, 496 எக்ஸட்ரா. எக்ஸாம்பிளுக்கு 28 பாருங்கள். அதோட டிவிசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 7, 14, 28. அதோட ப்ராப்பர் டிவிசர்ஸ்னு வரும்போது இட்செல்ஃப் மட்டும் ரிமூவ் பண்ணணும். அதாவது 28 டிவைட் ஆகும் தெரியும். ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ 28 அதோட ப்ராப்பர் டிவிசர்ஸோட சம்மாக வந்து எழுத முடியும். ஸோ 28 வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பர். ரேஷ்னல் நம்பர்ஸ் a number that can be expressed as the ratio of 2 integers. இது வந்து கேபிட்டல் Q அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ரேஷ்னல் நம்பர்ஸை. ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா P/Q. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண நியூமெரிக்கல் வேல்யூ ஆர் டெசிமல் வேல்யூ இல்லைன்னா ரூட்குள்ளே இருக்க வேல்யூவை ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோன்னா நீங்கள் அதை ரேஷியோ ஆஃப் 2 இன்டிஜர்ஸ் அதாவது 2 இன்டிஜரோட ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியணும். அப்படி கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ண நம்பர்ஸ் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து டெசிமல் ரெப்ரசன்டேஷன்ஸாக மாற்றும்போது ரேஷ்னல் நம்பர்ஸில் 2 டைப் இருக்குது, எண்டிங் அண்ட் நான் எண்டிங். எண்டிங்கில் பார்த்திங்கன்னா டெசிமல்ஸில் அதோட பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் இருக்க டிஜிட்ஸில் ஃபைனைட்டாக இருக்கும். ஃபைனைட்டாக இருக்கும்போதும் ரிப்பிட்டேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை ரிப்பிட்டேட்டிவ்ஸ் இல்லாமலேயும் இருக்கலாம். ரெண்டாவது நான் எண்டிங்கில் அதோட டெசிமல் ரெப்ரசன்டேஷனில் டெசிமலுக்கு அப்புறம் அதாவது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் அதோட வேல்யூஸ் வந்து ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும் அண்ட் இன்ஃபைனைட்டாக இருக்கும். Irrational numbers, a number that cannot be expressed as the ratio of 2 integers. நீங்கள் சூஸ் பண்ண டெசிமல் ஆர் ரூட் வேல்யூஸை 2 இன்டிஜரோட ரேஷியோஸாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த டைப் நம்பர்ஸ் எல்லாத்தையும் irrational numbers அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக ரேஷ்னல் நம்பர்ஸாக இல்லைன்னா irrational numbers அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கேபிட்டல் Q டேஷ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. √2, √5, பை இந்த வேல்யூஸ் எல்லாமே irrational numbers. ஸோ இதை டெசிமல் ரெப்ரசன்டேஷனாக மாற்றும் போது நான் எண்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும், அந்த மாதிரி டைப்பில் இருக்கும். ஃபைனலாக ரியல் நம்பர்ஸ், a number consists of both rational and irrational numbers. ரேஷ்னல் நம்பர்ஸோட கலெக்ஷனும் irrational நம்பர்ஸோட கலெக்ஷனும் ரெண்டும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். இதை கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் irrational நம்பர்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். பட் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்குள்ளே நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், ப்ரைம் எல்லா நம்பர்ஸுமே அதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ ரியல் நம்பர்ஸ்னால் irrational ப்ளஸ் ரேஷ்னல். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டேக் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.